மற்ற நாள்னா கூட டீச்சர் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா கொஞ்சம் அம்மாக்கள் அப்பாக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. இந்த 2 மாதங்களாக கோடை விடுமுறை, அதனால வீடே ரெண்டாகும். இப்படி பிஞ்சு உள்ளங்களிலும் இறைவனுடைய நினைவை தக்க வைத்து சென்றுள்ள நம்முடைய இனிய சகோதரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் உங்களை எல்லாத்தையும் வாழ்த்துரை கொடுத்து வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் உங்களுக்காக தருகின்றார். எல்லாம் வல்ல இறைவனை போற்றி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். திருமங்கலம் பிரம்மகுமாரிகள் சபை சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிவனும் நானும் என்ற போட்டியிலே வெற்றி பெற்ற அந்த பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமங்கலம் பிரம்மகுமாரிகள் சபையின் தலைமை சகோதரி பி.கே. புனிதா அவர்களே, அவருக்கு உற்றதுணையாகவும் உறுதுணையாகவும் இருந்து அனைத்து செயல்பாடுகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இங்கே நடக்கக்கூடிய அனைத்து தியானங்களையும் நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தி வரக்கூடிய சகோதரி சரோஜினி அவர்களே, அதோடு இவர்கள் இருவருக்கும் மிக சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மிக சிறப்பாக வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சகோதரர், அவர் இங்கே இல்லை, கிளம்பிட்டார் நினைக்கிறேன், அவரையும் வரவேற்கிறேன். அதோடு இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மிக மிக சிறப்பாக தன்னுடைய இனிய குரலால் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது அன்னை அவர்களே, அதோடு வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், மாதாஜி மற்றும் இங்கே குழுமியிருக்கக்கூடிய எனது அன்பான குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக நான் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அந்த நிகழ்ச்சியிலே என்னென்ன நான் கற்றுக்கொள்ளலாம் என்பதை நினைத்தே நான் வருவேன், அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வேன். அப்படி உள்ள பொழுது பிரம்மகுமாரிகள் சபை இந்த புனிதா, நமது புனிதா சிஸ்டர் சகோதரி அவர்கள் எப்பொழுதெல்லாம் என்னை அழைக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கும். ஏனென்றால் அவர்களுடைய உரையை கேட்பதிலே நான் ஆனந்தம் அடைவேன். எப்பொழுதும் அவர்கள் எங்களுடைய கல்லூரிக்கு இருமுறை வந்து எங்களுடைய மாணவர்கள் மத்தியிலையும் பேராசிரியர்கள் மத்தியிலும் அவர்கள் பேசிய உரை உள்ளபடியே மிகச் சிறந்த உரை. அதே போல இன்று அவர்கள் ஆற்றிய உரை மிக மிக சிறப்பான அதொரு உரை. இந்த காலகட்டத்திலே, இந்த கோடை விடுமுறை காலத்துல இந்த உங்களெல்லாம் இந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் இவர்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் விடுமுறை. இந்த விடுமுறை நாட்களில் காலம் எப்படியோ கழிந்துவிடும், ஆனால் அதை பயனுள்ளதாக கழிக்கக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த சிவனும் நானும் என்ற அந்த தலைப்பிலே ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டி நடத்தியிருக்கின்றார்கள். அதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தங்களுடைய ஆன்மீக பயிற்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு மனிதன் சிறுவனாக இருந்து அவன் வளர்ந்து ஒரு மனிதனாக உருவாகும் பொழுது அவருடைய வாழ்க்கை நேர்வழியில் செல்ல வேண்டுமானால் அவருக்கு ஆன்மீக பயிற்சி மிக மிக அவசியம். அந்த ஆன்மீக பயிற்சி நாம் வளர்ந்து விட்ட பின்பு நேரடியாக அல்லது உடனடியாக வந்து விடாது. இது போன்ற சிறுவர்கள் அந்த வயசிலே இந்த ஆன்மீகத்தை ஊட்டும் பொழுது நிச்சயமாக அது சிறுக சிறுக அவருடைய மனதை நேராக்கி அவர்களை உண்மையின் பக்கம் திருப்பி தீமையின் பக்கம் தடுத்து வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடியதுதான் இந்த ஆன்மீக பயிற்சி. அந்த வகையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் இன்றைக்கு இறைவனிடத்திலே மிகப்பெரிய அருளை பெற்று உள்ளார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் காலம் நேரம் எப்படியாவது கடந்துவிடும். காலையிலே நாம் எழுந்திருக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய கைகளிலும் 24 மணி நேரம் கொடுக்கப்படுகிறது.
அந்த 24 மணி நேரங்களை நாம் எவ்வாறு கழிக்கின்றோம், என்ன மாதிரியாக நமக்கு பயனுள்ளதாக எப்படி கழிக்கின்றோம், நமது தாய் தந்தையர்களுக்கு அது பயனுள்ளதாக எந்த அளவிற்கு நாம் அதை செலவிடுகின்றோம், நமது சகோதர சகோதரிகளுக்கு எந்த அளவிற்கு அந்த 24 மணி நேரத்தில் நாம் பயனுள்ளதாக இருக்கின்றோம், அதே போல நமது அண்டை வீட்டுக்காரர்களுக்கு எவ்வாறு அந்த 24 மணி நேரத்திலே நாம் செலவு செய்கின்றோம், அதோடு நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்காக நாம் எந்த அளவிற்கு அந்த மணி தியாகங்களை நாம் செலவு செய்கின்றோம். இப்படியெல்லாம் செலவு பார்த்து பார்த்து செலவு செய்யும் பொழுது நிச்சயமாக அனைத்துமே நன்மையின் பக்கம்தான் அது சேரும். ஆக நாம் ஒவ்வொரு நொடியையும் நாம் நன்மையின் பக்கம்தான் செலவு செய்ய வேண்டும் என்ற மன உறுதி வேண்டும் என்றால் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே, தியான நிகழ்ச்சிகளிலே நாம் நிச்சயமாக நல்லபடியாக கலந்து கொண்டு அந்த பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த வகையிலே இங்கே நீங்கள் மிக சிறப்பான ஒரு உரையை கேட்டு இருக்கிறீர்கள். அவர்கள் உரையிலிருந்து அவர்கள் சொன்னார்கள், இறைவன் ஒருவன் தான் என்பது உள்ளபடியே இறைவன் ஒருவன் தான் அழகாக சொன்னார்கள். கடவுள்கள் என்று நாம் சொல்லுவதில்லை, கடவுள் என்றுதான் சொல்லுகிறோம். அதே போல இறைவன்கள் என்று சொல்லுவதில்லை, இறைவன் என்று மட்டும்தான் ஒருமையில் தான் சொல்லுகின்றோம். ஆக இறைவன் ஒருவன் தான். அதைத்தான் இஸ்லாமும் சொல்லுகிறது. நான் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாம் மதமும் அதே தான் சொல்லுது. என்னன்னா ஏக இறைவன், இறைவன் ஒருவன். எல்லா மதமுமே இதைத்தான் போதிக்கிறது. சொன்னாங்க கிறிஸ்துவத்திலையும் அதே போல அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அழகாக அந்த அந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது உள்ளபடியே இந்த ஆன்மீக பயிற்சி ஒரு சமய சார்பற்ற பயிற்சியாக அனைத்து சமயங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே அவங்க சொல்லும் பொழுது ஒவ்வொரு மதத்திலேயும் உள்ள அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதுபோல மற்றொரு கருத்தையும் சொன்னார்கள். அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் அவர்கள் இறைவனை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஜோதி என்பது, ஜோதி இறைவன் எவ்வாறாக இருக்கின்றான் என்றால் ஜோதியாக இருக்கின்றான், ஜோதியாக இருக்கின்றான். இஸ்லாத்திலே அதைத்தான் சொல்றாங்க. நூர் என்று சொல்லுவார்கள் இறைவன். நூர் முகமது தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நூர் என்றால் ஒளி, ஒளிதான் அந்த ஜோதி. சோ அந்த மாதிரியாக அனைத்து மதங்களுமே அன்பை போதிக்கின்றது. இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதைத்தான் போதிக்கின்றது. ஆக நாம் நமது வாழ்க்கையை மிகச் சிறப்பாக நேர் வழியில் அமைக்க வேண்டும் என்றால் ஆன்மீகத்தை தவிர்த்து நாம் அந்த வழியை பெறவே முடியாது. ஆக ஒவ்வொருவருக்கும் ஆன்மீகம் மிக மிக அவசியம். அந்த ஆன்மீக பயிற்சியை தரக்கூடியதிலே முன்னணி இருக்கக்கூடியவர்கள் நமது சகோதரர்கள் பிரம்மகுமாரிகள் சபை. எங்கு சென்றாலும் அவர்களை நாம் பார்க்கலாம். அவர்கள் இந்த உலகத்திலே தனக்கு இருக்கக்கூடிய விருப்பங்களை துறந்து வெறுப்புகளை களைந்து தங்களுடைய வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை நாம் என்னாலும் போற்ற வேண்டும். ஏனென்றால் நமக்கே தெரியும் நமக்கு எவ்வளவு ஆசை இருக்குது அப்படின்றது. நமக்கு ஒவ்வொருத்தரும் உங்க மனசை தொட்டு கேட்டாலே தெரியும். அது வேணும், இது வேணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த கார் இருக்கணும், அந்த கார் இருக்கணும், இல்லைன்னா இந்த இதுக்கு போகணும், அந்த இதுக்கு போகணும், இப்படி எல்லாம் உள்ள இது மனித இயல்பு. மனித சாதாரண மனிதர்களுக்கு உள்ள இயல்பே இதுதான். இந்த மாதிரியாக ஆசாபாசங்களை உள்ளடக்கியதுதான் நமது மனித மனம். சோ இந்த மாதிரியாக இயல்பான ஒரு அந்த நிலையை துறந்து இங்கே இந்த ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் மிகச் சிறப்பான ஒரு அமைதியான வாழ்க்கையை, நல்லா கேட்டுக்கீங்க, அமைதியான வாழ்க்கை, எல்லோருக்கும் அமைதியான வாழ்க்கை. அமைதி இருந்தால் சந்தோஷம் மிகைத்து விடும், சச்சரவு கலைந்து விடும், வெறுப்பு மறைந்து விடும். அந்த மாதிரியான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும், சமய சார்பற்ற அனைத்து மனிதர்களும் பெற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய உன்னதமான நோக்கம். இவர்களுக்கு என்று எந்த விதமான விருப்பங்களும் இல்லை. இவர்கள் யாரையும் வெறுப்பதும் இல்லை. அனைவருமே அழைத்து அவர்களுக்கு நல்லதை போதிக்கக்கூடியவர்கள். அந்த வகையிலே எப்பொழுதெல்லாம் நான் இங்கே வருகின்றனோ இந்த உணர்வை நாம் பெறுவேன். அந்த உணர்வு இவங்களை பத்தி நம்ம பரவாயில்ல, இந்த அளவுக்கு இருக்காங்க, நம்ம போல இருக்கணும். ஆசாபாசங்களை முழுவதுமாக துறந்து விடாவிட்டா கூட நம்ம என்ன செய்யலாம், ஒரு அளவிற்கு பிறர் நலன் நாட வேண்டும். பிறர் நலன் அதுதான் அவங்க செய்யறாங்க. அந்த வகையிலே நாமும் பிறர் நம்மை சார்ந்தவர்கள் சமுதாயத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்றாலே என்ன செய்வான் தெரியுமா, இறைவன் இவனுக்கே இவ்வளவு குறை இருக்கு, இவனுக்கே இவ்வளவு தேவைப்படுது, அப்படி இருந்தாலும் இவன் பிறருக்காக வேண்டுகிறானே, இவன் பிறருடைய நலன் விரும்புகின்றானே என்ற அந்த இதை இறைவன் மிகவும் பாராட்டி அகமகிழ்ந்து
நம்முடைய தேவையை தானாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே இறைவனுடைய மனம் செல்லும் என்ற அந்த மாதிரியாக ஒரு நிலையை ஆக அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய அந்த நோக்கம். அந்த வகையிலே இங்கே ஒரு அருமையான ஒரு வரவேற்பு நடனம் ஆடிய அந்த சந்தியா என்ற அந்த சிறுமி மிக சிறப்பாக அந்த இசைக்கு ஏற்றவாறு தன்னுடைய அபிநயங்களை அசைத்து அதே போல அனைவருடைய உள்ளத்தை கவர்ந்து ஆடி இருக்கின்றார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக அவர்கள் கைதட்டலை கொடுத்துள்ளார். அதே போல இங்கே நீங்கள் எல்லாம் அங்கே மேல நான் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சி, அந்த விளையாட்டு நிகழ்ச்சி. நானும் அதுல எனக்கு நானும் கொஞ்ச நேரம் விளையாண்டேன். அந்த நம்ம சகோதரி அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தாங்க. எனக்கு பொதுவாக நான் எல்லா மனிதர்களுக்குமே நல்ல இன்பத்தோடு பேசக்கூடிய இயல்பு இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். இறைவனுக்கு நான் எப்பவுமே அதுக்கு நன்றி சொல்லுவேன். யாரை பார்த்தாலும் துன்புறுவல் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இயல்பை எனக்கு கொடுத்திருக்கிறான். அப்போ எங்களுடைய கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நமது பேராசிரியர் செந்தில் அவர்கள் கூட, பரவாயில்ல சார், நீங்க பிள்ளைகளோட கூட இவ்வளவு ஜாலியா இருக்கீங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரியாக. ஏன்னா அங்க உள்ள ப்ரெஷர்லாம் எனக்கு தெரியும். கல்லூரியில பிரின்சிபாலா இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு ப்ரெஷரா இருக்கும் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரியான ஒரு உணர்வை, இந்த மாதிரியான ஒரு இயல்பை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரை பார்த்தாலும் புன்முறுவல் கொடுப்பது. ஏனென்றால் புன்முறுவல் செய்வது, நாம் காசு பணம் கொடுத்து தர்மம் செய்வோம் இல்லையா, அதே போன்றுதான் இந்த புன்முறுவலும் அதே போல ஒரு தர்மம் தான். நாம் புன்முறுவல் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய அகம் மகிழும். அந்த வகையிலே இங்கே நமது சகோதரி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எனக்கும் அந்த விளையாட்டில் பங்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதோட அந்த நீங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஹெட்டு, ஷோல்டர், நீ இதெல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளபடியே இன்னைக்கு உங்க பொழுது மிக சிறப்பாக மன மகிழ்ச்சியோடு, அதோட ஆரோக்கியமும் சேர்ந்து, மன மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம், இது ரெண்டும் கலந்த ஒரு விளையாட்டு தான் மேலே நடைபெற்ற அந்த விளையாட்டுகள். அது மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அவர்களை, இந்த குழந்தைகளை இங்கே கூட்டி வந்த பெற்றோர்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு உள்ள சூழல்ல இப்ப மணி 7:45, டிவியில ஏகப்பட்ட இதையெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இன்னைக்கு அவர்களுடைய அந்த ஆசையை தியாகம் செய்து, குழந்தைகளை உங்களுக்காக உங்களுடைய பெற்றோர்கள் அதை தியாகம் செய்து இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்களையும் நீங்கள் பாராட்ட வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க படிக்கக்கூடிய, வளரக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எப்பொழுதும் அடிபணிந்து பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும். மற்றொன்றை சொல்லுகிறேன், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். உங்களுடைய பெற்றோர்களை போன்று உங்களுக்கு நல்லதை நாடுபவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், எனக்கு இந்த கல்வி இதுல அந்த கல்வி பணியில எனக்கு இது 37வது வருஷம். நான் 23 வயசுல நான் உதவி பேராசிரியராக மதுரையில் இருக்கக்கூடிய வக்வாரிய கல்லூரியில வேதியியல் துறை பேராசிரியராக சேர்ந்த பணியில சேர்ந்தேன். அதே கல்லூரியில 34 வருஷம், ஒரே கல்லூரியில 34 வருஷம் சர்வீஸ் முடிச்சு பிரின்சிபால் ஆகி ரிட்டையர்ட் ஆகி, அதுக்கப்புறம் நெல்லையில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரியில 2 வருஷம் முதல்வராக, அப்புறம் 3ஆவதாக இங்கே அன்னை ஃபாத்திமா கல்லூரியில முதல்வராக இப்போ பணியாற்றக்கூடிய மொத்தம் 37வது வருஷம். இந்த ஜூன் வந்துருச்சுன்னா 37 முடிஞ்சு 38 ஆரம்பிக்கும். இந்த இதுல பல்வேறு மாணவிகள் நான் சந்திச்சிருக்கேன். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், அவர்களாக முடிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை வேறு திசையில் திருப்பி கொண்டவர்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்ப அவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நான் இதையெல்லாம் நான் கேள்விப்பட்ட பின்பு இந்த மாணவர்களுக்கு பாடத்தை மட்டும் நடத்திவிட்டால் போதாது, அவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதையும் அந்த வகுப்பறையிலே நான் சொல்லுவேன். 50 நிமிஷம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு 5 நிமிஷம் அதுக்காகவே ஒதுக்கிடுவேன். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்றது அதுதான். உங்களுடைய தாய் தந்தையர்கள் மாதிரி உங்களுடைய நலம் நாடுபவர்கள், உங்கள் நலம் விரும்புபவர்கள் யாரும் இல்லை. நீங்க சிறுமியா இருக்கீங்க, இந்த கருத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துல வரும் பொழுது நமக்கு எதுக்கு நம்மளா முடிவு பண்ணலாம், இது நமது வாழ்க்கை, அவங்க யாரு அப்படி என்று எந்த சூழலும் நீங்க நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரியாக நினைத்த பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையெல்லாம் வேறு விதமாக சென்று விட்டது. ஆக உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நீங்கள் கேட்க வேண்டும். அதே போலதான் ஆண் பிள்ளைகளுக்கும் அதே இது பொருந்தும். ஆக இங்கே உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைய வேண்டும். இந்த ஆன்மீக பயிற்சி மூலமாக
உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை நீங்கள் பெற வேண்டும். எப்பொழுதுமே ஆன்மீக பயிற்சினா எதுக்கு? நமக்கு நாமளே ஒரு காவல் போட்டுக்கிறது. இல்ல இது தப்பு, இந்த தப்புன்னு நம்ம தவறு செய்யும் பொழுது நம்ம மனது நோ இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு ஒருத்தருக்கு சொல்லுச்சுனாலே அவர் நேர் வழியில போறாரு, அவருடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கு திறமையாக இருக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஆக அந்த மாதிரியான பயிற்சிகளை எல்லாம் இங்கே நாம் பெற வேண்டும் என்றால் இது போன்ற இந்த தியானத்திலும் இது போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமைய வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் மிக மகிழ்ச்சிகரமாக அமைய வேண்டும், உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் ஆக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எங்களுடைய கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் செந்தில் மற்றும் எங்களுடைய கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் நாராயண பிரபு அவர்களையும் வரவேற்று பாராட்டி இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்து சிறப்பு செய்த பிரம்மகுமாரிகள் சபை அவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கல்லூரி